நான் வீட்டுக்கு ஒட்டடை அடித்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதை நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அந்த ஒர்க் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபஸ்ட்டு சோஃபாவில் இருந்த புக்ஸு, அப்புறம் என்னோடய திங்ஸ் அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் வச்சு நான் சோஃபா வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ டஸ்ட் எது விழுந்தாலுமே அந்த சோஃபா மேலே படாது. எங்கள் வீட்டு சோஃபா கலருக்கு எந்த டஸ்ட்டு போட்டாலுமே அது நல்லா தெரியும். நான் எங்கள் வீட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மேலே கொடுத்துருக்கிறது வந்துட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ அதனால் டஸ்ட்லாம் வந்துட்டு நல்லா ஒட்டிக்கும், ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இது நான் செஞ்ச கிராஃப்ட் தான். நம்ம வால்பேப்பர் ஒட்டுறோம் இல்லையா, அதோட அட்டை தான் இது. இதில் கோல்டு பெயிண்ட் அடித்து நான் ஹோம் டெக்கோராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரேமில் இருக்கிற ட்ராயிங்கும் நான் பண்ணினது தான். இந்த மாதிரி நீங்களும் என்ன கிராஃப்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தனால லஞ்ச் நான் மார்னிங்கே செஞ்சுட்டேன். பருப்பு சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் தான் வச்சுருந்தேன். சாப்பிட்டு பாப்பாவை பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பை.